பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் மீண்டும் அளித்துள்ள விண்ணப்பங்களின் பரிசீலனை தீவிரம். SMS மூலம் விரைவில் தகவல் தெரிவிக்க ஏற்பாடு. திமுக அரசு எந்த இந்து கோவில்களையும் இடிக்கவில்லை, அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அண்ணாமலை குற்றச்சாட்டிற்கு திமுக MP கனிமொழி பதிலடி. பாமக கௌரவ தலைவர் GK மணி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கம். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு. தங்கத்தை போல கடுமையாக உயரும் வெள்ளியின் விலை. இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 9,000 ரூபாய் உயர்ந்தது. ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் நாளை மலேசியாவில் நடைபெறுகிறது. ஏற்பாடுகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்ட IPL போட்டிகளில் கலக்கிய வைபவ் சூரியவன்ஷிக்கு உயரிய ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14 வயதான வைபவ் சூரியவன்ஷிக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கி பாராட்டினார். கல்வி, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் சிறார்களுக்கு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தில் 1000 ரூபாய் கிடைக்காத மகளிருக்கு தமிழக அரசு மீண்டும் வாய்ப்பளித்திருக்கிறது. இதனிடையே மீண்டும் விண்ணப்பம் அளித்தவர்களின் விண்ணப்பங்கள் வேகமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான விவரங்கள் SMS மூலம் அனுப்பப்பட உள்ளது. அதன் பிறகு பட்டியல் தயாரிக்கப்பட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். அஜிதா விவகாரத்தில் விஜய் செய்தது மிகப்பெரிய தவறு என தமிழிசை சாடியுள்ளார். அஜிதா தற்கொலைக்கு முயன்றது வேதனை அளிப்பதாக உள்ளது என தெரிவித்த தமிழிசை, அவரை முன்கூட்டியே விஜய் அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பெண்கள் அரசியலில் எப்பொழுதும் போராட வேண்டியிருப்பதாக கூறிய தமிழிசை, அஜிதாவின் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்தார். 2026 தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் பேட்டியளித்த அவர், திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது கூடுதல் தொகுதிகளை பெற முயற்சிப்போம் என்றார். ஏற்கனவே காங்கிரஸ், VCK அதிக சீட்டுகளை கேட்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிக இடங்களை கேட்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ரேஷன் அட்டைகளுக்கு இலவச கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவசமாக கோதுமை, அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சத்து உணவுக்காக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். பொங்கலை ஒட்டி பச்சரிசி, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை நடைபெறுவதை ஒட்டி அதில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் விஜய் புறப்பட்டு சென்றுள்ளார். அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள விஜய் கடைசியாக நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையின் போது வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நாளை மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக விஜய் இன்று புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் அவர் விமானத்தில் ஏற சென்றபோது அங்கு ஏராளமான ரசிகர்கள் குழுமியிருந்தனர். அப்பொழுது விமான நிலையத்திற்குள் சென்றுவிட்ட விஜய் மீண்டும் வந்து ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு சென்றார். தங்கத்தின் விலையைப் போல வெள்ளியின் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 9,000 ரூபாய் உயர்ந்து 2,54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.